வணக்கம். வெல்கம் டு கனடி கரண்ட் ரிவ்யூஸ். நீங்கள் திரைமேச நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதலமைச்சர் விஜய் நடித்து விழுந்திருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் விஜய் வந்து மதுரை ஜெயிலில் ஒரு கைதியாக இருப்பார். அந்த ஜெயிலுக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் தான் ஜெயிலராக இருப்பார். கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து விஜயோட அம்மாவை பார்க்கறதுக்காக விஜய் இல்லீகலாக கூப்பிட்டு போவார். இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விடுதலை போகிற கைதிகள் பட்டியலில் விஜயோட பேரை சேர்த்துட்டு போயிடுவார். அதனால விஜய் விடுதலை ஆயிடுவார். அப்போ வந்து விஜய் வந்து கௌதம் வாசுதேவ் மேனனும் அவர் பொண்ணையும் பார்க்கறதுக்காக போயிருப்பார். அப்போ வந்து கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டாக இறந்தும் போயிடுறாரு. கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் அவரோட பொண்ணை எப்படியாச்சும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக ஆகணுன்ற ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவை வந்து விஜய் நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணார். அந்த பொண்ணுக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது சத்தம் கேட்டால் பயப்படுற விஷயம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி எப்படியாச்சும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னு அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவார். சின்ன வயசுலேருந்து நிறைய ட்ரைனிங்லாம் தருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வருது வில்லன் சைட்லேருந்து. வில்லனாக வந்து பாபி டியோல் வராரு, பிரகாஷ் ராஜ் வராங்க. அவங்க எப்படியாச்சும் இந்தியா வந்து மொத்தமாக நாசம் பண்ணுன்ற ஒரு குறிக்கோளோட வராங்க. அவங்கள தாண்டி அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு எப்படி வந்து அவரோட பொண்ணை வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிறான்ற அந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி கதையை ஒரு ப்ரீஃப் எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த படம் வந்து பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்கிறாங்க. பகவந்த் கேசரியுடைய சாயல் நிறைய இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பகவந்த் கேசரிக்கும் இதுக்கும். ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லியாச்சு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முதல் பாசிட்டிவே விஜய் சார் தான். விஜய் சாரோட கெட்டப் ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே டாப் லெவலில் இருந்துச்சு. அவர் கடைசி படம்னால ஒரு ஃபுல் எஃபர்ட் வந்திருக்காரு போல. குறிப்பாக டான்ஸ் தான் பட்டையை கிளப்பிட்டாரு. பாட்டெல்லாம் கொஞ்சம் சும்மாராக அப்படி இப்படி இருந்தாலும் சரி, அவர் டான்ஸுக்கு எதுவும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. டைலாக் டெலிவரிலாம் எவ்வளோ லாங்கான டைலாக்காக இருந்தாலும் மாஸாக டெலிவரி பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து கெட்டப்பு முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் மீசையை முறுக்கிட்டு போலீஸ் கெட்டப்பில் வருவா இருப்பார். அப்படியே வேட்டைக்கு போகிற சிங்கம் மாதிரி ஒரு கம்பீரம் இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் கொடுத்த வேலையை நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்னதான் இந்த அரசியல் ப்ரெஷர், அந்த டைமில் அரசியல் கட்சியராக அனுப்பிச்சிருந்தாரு. அரசியல் ப்ரெஷராக இருந்தாலுமே கூட அதெல்லாம் தாண்டி நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வந்து அவர் இந்த பொண்ணு கேரக்டரை வந்து மம்மிதா நடிச்சிருப்பாங்க. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அப்புறம் வந்து ஹீரோயினாக பூஜா ஹெக்டே வந்திருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஒரு ஏதோ கச்சேரி பாட்டில் வந்தாங்க, தளபதி கச்சேரி பாட்டில் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் சில முக்கியமான ரோல்ஸ்லாம் இருந்துச்சு இந்த படத்தில். இன்னொரு பாசிட்டிவிட்டினா படத்தை வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் லாகே ஆகாமல் போயிட்டு இருந்துச்சு, நல்லா விறுவிறுன்ட்டு. குறிப்பாக அந்த வில்ல இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே பாபிடோட இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு நிஜமாலே சொல்கிறதுக்கு. படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் பாட்டை கிளப்பியிருக்காரு. இது சொல்லவே தேவையில்ல, மாசாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவிட்டிஸை பற்றி பார்ப்போம். நெகட்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர வில்லன்ஸ், 2 வில்லன்ஸ் இருக்காங்க. பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் சரி, பாபி டியோலாக இருக்கட்டும் சரி, 2 பேருக்குமே ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இல்லை படத்தில். ரொம்ப பெரிய வில்லன் சொல்ல முடியாது, ரொம்ப வீக்கான வில்லனாக இருந்தாங்க. இப்போ பாபி டியோல் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் எதனால இந்தியாவை வந்து மொத்தமாக அழிக்கணுன்ற ஒரு வெறி வந்துச்சுன்றதை சரியாக பாட்ரே பண்ணல. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை. பிரகாஷ் ராஜா இவர் கூட ஜாயின் ஆனார்ன்ற ஒரு பெருசாக ஒன்றும் பெரிய ரீசன்ஸ் ஆகல. பிரகாஷ் ராஜா வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தார் படத்தில். அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் என்னன்னா விஜய் இது கெட்டப்பாக இருந்தாலும், விஜய் கெட்டப் மாசாக இருந்தாலும் அது வழக்கம் போல் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணல. ஃபுல்லாக அரசியல் சம்மந்தமாக தான் இருந்துச்சு. அரசியல்னு சொன்னால் நம்ம வருது, படம் பூரா வந்து நிறைய அரசியல் கட்சிங்க அதெல்லாம் இது டார்கெட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த படம் போஸ்ட்போன் ஆச்சு, இல்லைன்னு தெரியும் தான். இருந்தாலும் அதை வச்சே படம் எடுத்த மாதிரி படம் முழுக்க அது மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் வந்து கொஞ்சம் இதுவாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. கிளைமேக்ஸ் வந்து ரோபோக்குள்ளே சண்டை போடுறது வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் இருந்துச்சு. என்னதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருந்தாலுமே கூட. அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து திடீர்னுட்டு மம்மிதா அவங்களுக்கு வந்து அந்த பயம் எப்படி போச்சுன்றத வந்து ரொம்ப சில்லியாக காமிச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை யார் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ குழந்தைங்க யாரும் போகக்கூடாது. மற்றபடி இது வந்து ஒரு விஜய் சாருக்கு வந்து ஒரு டீசெண்டான ஃபேர்வெல் மூவி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ.